பேராண்டி என் மகவத்த மாணிக்கவே எந்திரி ராசா. கனவா கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டு பத்மினி நினைச்சு பாலா போனோம்டா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேக்குறியா? அர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேளுக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. ஏய் எடி எடி போடா. மண்டையில மசர கணா முடி வெட்ட வந்தான். மூஞ்சி முகர கட்டு. எப்பா எப்பா ஊருக்கு போகும்போது என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர போல என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துதல் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்து வாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங்கி பீலிங்கி ஒரே பீருது பீலிங்கி. ஏய் டீ பால்ல போட்டியா இல்ல பச்சை தண்ணில போட்டியா? நைட்டு மீந்த பால் கொஞ்சம் இருந்தது, அதுல தண்ணி விட்டு போட்டேன். அதுக்கு என்னப்பா? கடையில போய் பால் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஓ இறங்கி போனா உடம்பு குறைஞ்சு போயிரும் நினைச்சிருப்பேன். ஆமா கடையில மாமா இருக்கிறான் பாரு. ஏற்கனவே கடன் தலைக்கு மேல போயிடுச்சு. கடங்காரன் காரி துப்புறான். கடங்காரன் காரி துப்புறானா? இவ்வளவு நாள் காசு கொடுத்து தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கியா? யார் அந்த மளிகை கடைக்காரன்? சொல்லு, தூக்கிடுறேன். என்ன யாருக்கே வேணும் நீ அடிச்சு புடிங்கிட்டு வர பணம்? கொண்டு போய் குப்பையில போடு. அது சரி, மாமனோட அடிதடியில வாங்கி தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். தாடி குத்துது, முதல்ல போய் சேவ் பண்ணு. மூஞ்சியும் தாடியும் முள்ள பண்ற மாதிரி. என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு போயிட்டே இருக்க. போதும் அம்மா வடிச்ச ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவேன். பாலு வீட்ல மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுடோ. இந்த அடி அடிக்கிறா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? என்னடா என்னடா ஆச்சு? உன் தங்கச்சி ஓவரா பேசுனா அடி பிச்சு புட்டம்ல பிச்சு புட்டோங்கிற ஓடம்புல ரத்தம் வருது. சண்டைன்னா சிறு சேதாரங்கள் இருக்கத்தானே செய்யும். சரிங்கடா, நல்லா சிரிங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு என் பொழப்பு. உங்களுக்கு என்னடா பேச்சுலர் பசங்க ஜாலியா இருக்கீங்க. இங்க பாருங்கடா, இந்த ஜாலி நிரந்தரமா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்கடா. யாராமே சூளையில இருந்து குமாரம் சீரா போல வேலை ஓணுமா? வேலையா? இங்க இந்த சிமெண்ட் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கண்டவனை வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு. ஆமா, என்ன வேலை தெரியும் உனக்கு? எந்த வேலையும் தெரியாதுங்க. ஆனா கொடுத்தீங்கன்னா எந்த வேலை வேணாலும் செய்யறேன். ஜோக்கர் வேற வந்திருக்கு. இவனை சுடு. யாரு? இதுக்கு தானே அந்த ரவுடி பையலுக்கு சமரசமே வச்சுக்க கூடாதுங்கிறது. பையன் நல்ல ஃபயரா இருக்கான், வச்சுக்கோ, பின்னாடி யூஸ் ஆவான். என்னடி ஒரேடியா வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ற? நான் மிஸ் சென்னை காண்டஸ்ல கலந்துக்க போறது அன்னைக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதான் வந்துட்டேன். நான் இனிமே உங்க வீட்டுல தான் தங்க போறேன். உனக்கு தங்கறதுக்கு வேற ஏரியாவே கிடைக்கலாமா? ஏன்? ரவுடிங் ஏரியாமா அது. இதே வேலையா போச்சு. யாரடி இவங்களா? இவன் தான் ரைட்டு, பெரிய ரவுடி. இவனுக்கு கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, ஏன் கொலையே பண்றது இவனோட தொழில்.
முதல்ல கீழே இறங்குமா. நான் தான் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன்ல. கீழே இறங்குங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. இன்னும் 5 நிமிஷம் இருந்தா ஆட்டோ பிரிச்சு மேய்ஞ்சிடுவானுங்க. இறங்குமா, இறங்கி தொலைங்கம்மா. ரைட்டால இந்த ஏரியாவுக்கு போலீஸ் வண்டி வருது, இல்லனா போனம் தூக்குற வண்டி வருது. எங்கேயாவது நிம்மதியா போயிட்டு வர முடியுதா? தலை வீதி. ஆமா ஆமா, இந்த பாவியால படிக்கிற பிள்ளைங்க கூட கத்தியும் துப்பாக்கியும் தூக்குறதுக்கு கத்துக்குவாங்க போல இருக்கு. ஏண்டா அம்பி ரைட்டு, வெள்ளிக்கிழமையான மௌன விரதம் இருக்க, யாரையும் அடிக்க மாட்டேன்ற. இதே மாதிரி மிச்ச நாள் இருந்தா ஏரியா அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா அவ மாத்திரம் தான் வெள்ளிக்கிழமை அடிக்க மாட்டா. நாங்க வெள்ளிக்கிழமையும் அடி பின்னி பிசுறு எடுத்துருவோம். தெரியுமோனோ? பெத்த தோப்புனார் மாதிரி சொல்றேன்டா. தோப்பனார் சொல்றதை கேட்டிருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? வாங்கடா போலாம். வாடா போய் தாங்க போடலாம். சாமி, ₹100 போடுறியப்பா, நீ நல்லா இருக்கணும். இவனா? ஐயோ, ஏயா, இந்த காலத்துல அவன் 4 8 போடுறதுக்கே யோசிக்கிறாயா. அந்த புண்ணியமா ₹100 போட்டு போயிருக்கான். அதுக்கு போய் திரும்பிக்கிறிய. நீ இந்த கோயிலுக்கு பிச்சை எடுக்க புதுசா வந்திருக்கியா? ஆமா. அதுதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனுங்க ₹100 போட்டு தான் போவானுங்க. நாளைக்கு சரக்கடிக்க காசு இல்லைன்னு நம்ம தட்டுல இருந்து ₹200 எடுத்துட்டு போயிருவானுங்க. இவனுங்க கிட்ட பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு பதிலா வேலை செஞ்சு சாப்பிடலாம். ஐயா திரிசா, 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ். எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? டேய் என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல. ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம், பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிஷாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுற? முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு ஒத்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டின்னு போய் இம்சப் பண்றதே இவனுக்கு வேலையா போயிடுச்சான். சார் என்ன டிக்கெட்? பஸ் மாறி ஏறிட்டியா? சுருளி வரான், நேரம் வர கோட்டை. அதான பார்த்தேன். வாழமீனுக்கு விலங்குமீனுக்கு கல்யாணம். யோ, ஸ்டாப்பிங்ல ஏறாம நடு ரோட்ல நின்று ஏற. பஸ் ஸ்டாப்ல நின்று ஏறவன் பேத மகன். பஸ் நடு ரோட்ல நிப்பாட்டி ஏறவன் தாண்டா போத மகன். என்ன பாக்குற? எந்திரி. டேய் மாஸ்டராதே, ஒண்ணு தெரியுமா உனக்கு? பஸ்ல 3 பேருக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். யார் யார் தெரியுமா? வயசானவங்க, ஊனமுற்றுவங்க, அப்புறம் என்னைய மாதிரி பானமுற்றுவங்க. ஏன்னா இங்க 3 பேருக்குமே பேலன்ஸ் கிடையாது. ஏப்பா, முன்னாடி சீட்டு காலியா இருக்கு, பின்னாடி சீட்டு காலியா இருக்கு, அதுல போய் உட்காரையா? காலியான இடத்துல உட்கார்ந்தா ரவுடிக்கு என்ன மரியாதை? உட்கார்ந்து இருக்கவன எழுப்பிட்டு உட்கார்ந்தாண்டா என்ன மாதிரி டானுக்கு குண்டி குதிருமுடா. விஷயம் தெரியாத ஒரு கொளுத்த வெள்ளாடு கசாப்பு கடையிலே வந்து கதக்கலையா எடுத்து. நான் பஸ்ல டிராவல் பண்ண வரல, டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன். டைம் பாஸ்னா என்னன்னு தெரியுமா? புரியல. தலைய கிள்ளி போட்டு ஃபுட்பால் விளையாடுறது. மரியாதை எந்திரி, இல்ல இழந்திருக்க வைப்பேன்.
என்ன பொட்டல வச்சு பழ மாதிரி இருக்கா? பிளேடான பழத்தை பழக்கவா? நான் எடுக்க வேண்டிய எடுத்து பஸ் காலி ஆயிரும். அதை எடுக்க வச்சாத. ஏய் ராஸ்கல், நான் அப்போ இருந்து பாத்துட்டு இருக்கேன். குடிச்சிட்டு நீ பெரிய ரவுடியா? நீ ஒரிஜினல் ரவுடினா உன்ன மாதிரி ரவுடி கிட்ட போய் மோது. இந்த மாதிரி அப்பா கிட்ட கலட்ட பண்ணாத. டேய், உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா என்னடா பண்ணுவ? குவார்டர் அடிச்சிட்டு மீதி காசுக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா சார் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவாரு. என்னடா அந்த கூத்தோட இந்த கூத்து பெரும் காமெடியா இருக்கு. இனிமே இந்த ஏரியால ஒன்னு பார்த்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போடா புலி மூட்டை. டேய் முட்டை, அம்மா கொஞ்சம் தண்ணி கிட்ட கொடுங்க. விடுறா. உட்காருங்க தல. அந்த பயம் இருக்கட்டும். ஏன் சார், நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க. அந்த புலி மூட்டை மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்து கூடாது? பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வேணும்னே மேல பாந்தி எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இழிச்ச வாயினை எழுதி நெத்தியில ஒட்டிடுவாங்க. நீங்க சென்னையில எப்படிதான் பழைக்க போறீங்களோ? இந்தாயா ஆட்டுக்கால் சோப்பும் ஆபாயிலும் சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து. ஏந்தாங்க தாடி குத்துதுன்னு சொன்னியே, எடுத்துட்டுமா? வேணாயா, அதான் உனக்கு அழகு. அனுபவிச்சு சொல்றேன்டா. கல்யாணம் பண்ணிக்கங்கடா. மச்சான், காலையில கல்யாணம் பண்ணாதீங்க என்ன டார்ச்சர் பண்ணுதான். பொழுது போச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்கன்னு டார்ச்சர் பண்ணுதான். கொலையும் செய்வாள் பத்மினின்னு சும்மாடா சொன்னாங்க. அது பத்தினி இல்ல மாமே, பத்தினி. மாப்பிள்ள என் பஞ்சு மிஸ் ஆயிடுச்சு, நீ மிஸ் ஆக மாட்டி. மச்சான், வானத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. கவிதை எல்லாம் எழுதணும்னு தோணுமே, நைட்டானா கை ஊறுமே. டேய், கவிதை எழுதத்தாண்டா, ஆனா கவிதை எழுத வராது. ஏன்னா உனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதேடா. ஏன் மச்சான், பிடிச்சிருக்கா? தெரியலடா. தெரியலடா, பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. சொல்றா, தூக்கிடலாம். டேய் போதும் விடுங்கடா. அம்மா, நீங்கதான் ரைட்டா. அப்ப பஸ்ல ஒண்ணும் தெரியா பாப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க. இப்ப பீப்பால கட்டி அடிக்கிறீங்களே. 2 3 1 சார், உங்கள் ஆட்கள் எல்லாரும் நல்லபடியாக செக்யூரிட்டி கொடுக்குறாங்க சார். கான்டெஸ்ட் முடிஞ்சவொடனே உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை நாங்கள் கரெக்டாக செட்டில் பண்ணுவோம் சார். லாஸ்ட் டே கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்படும் சார். ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் சார், அந்த பொண்ணு பேர் திவ்யா சார். திவ்யா, சார் தான் நசீர் பாய். இவர் தான் அந்த கான்டெஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. ஹலோ. ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு? வச்சிக்கோ. வேண்டாங்க. வச்சிக்கோ. இல்ல வேண்டாம். இது காம்ப்ளிமெண்டா இல்ல, கமிட்மெண்டா நினைச்சு வச்சிக்கோ. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருந்தா உனக்கு பதிலா உன் வீட்டுக்கு வேற ஒருத்தர் அனுப்புவியா? பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேறு பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட பேசுற? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில போட்டா. ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். குதிங்க பாஸ், குதிங்க பாஸ். வில்லா வில்லா ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடுது? இதுல குதிக்க சொல்ற? சார், பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறாய். யார் இந்த பசங்க எல்லாம்? ஸ்டில்லுன்னு தானே சொன்னா? ஷூட்டிங்கா?
எனக்கு சொல்லவே இல்ல. சார் பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? இப்போ எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா சார்? உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீயை கொடு. கொடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ, ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னாமே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி, கொஞ்சம் வாய தர. இத வச்சு 2 கையால புடி. நீ படி. ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற? நான்சென்ஸ். நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிருந்தேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? நான்சென்ஸ் இடியட். ஏதா பேசுற? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் உன் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்ச எவனையுமே நீங்க கழுவுனது இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டுன்னு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா.